ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நமக்கு இன்றைக்கி ப்ராஜெக்ட் என்ன வந்துச்சுன்னா, திருமழிசை பனிமலர் காலேஜ் பேக் சைடில் வந்துருந்துச்சு. என்னென்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 2 பாத்ரூம் ரவுட்டிங் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இதுமாரி வாட்டர் லீக்கேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகிற வந்து பாருங்கள். சரி, நானும் போய் செக் பண்ணோம். அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் போட்டுடலான்னாங்க. சரிங்க, நானும் வந்துட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ் ஜாயிண்ட் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துருச்சேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் நான் இந்த ரவுட்டிங் போடுவோம். சில பேர் நிறைய பேர் ரேட்டு கேட்குறாங்க, ஏன் வீடியோவில் சொல்லணும். நான் நிறைய வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்க முடியல. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். வித் மெட்டீரியல் வித்தவுட் மெட்டீரியல் எவ்வளோ ஆகுன்றது நான் போட்டிருப்பேன். அதுமாரி லேபர் டைல்ஸ் ஜாயிண்ட் கட் பண்ணுறதுக்கு லேபர் சார்ஜ் எவ்வளோ ஆகும், இல்லை ரவுட்டிங் மட்டும் போனாலும் எவ்வளோ நான் போட்டிருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை கிளாரிட்டி வேணும்னாலும் ப்ளீஸ் கால் பண்ணுங்கள். இன்கேஸ் என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பேக் பண்ணுறேன். ஏன்னா நான் அதில் தான் ஃபோட்டோ கேட்பேன். ஏன்னா பாத்ரூம் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி நான் ரேட் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா சின்னது ஒரு ரேட்டு போட்டு பெரிய ஒரு ரேட்டில் அப்படிலாம் போட மாட்டேன். எனக்கு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு தெரியணும். அதுமாதிரி பாத்ரூம் என்ன கண்டிஷன் தெரிஞ்சால் தான் நான் அதுக்கு இந்த மெட்டீரியல் எவ்வளோன்னு சொல்ல முடியும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ கீழே கொடுத்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஆல் ஓவர் சென்னையிலே பண்ணிட்டுருக்கோம். ப்ளஸ் பால்கனி டெரஸ்லேயும் ரவுட்டிங் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா டெரஸ்லேயும் சில தண்ணி ஊறுது, தண்ணி லீக்கேஜ் ஆகுது, அப்படி செவர்லாம் ஊறுதுனாங்கன்னா நானும் அதையும் கட் பண்ணிட்டு நான் ரவுட்டிங் போட்டுன்னு இருக்கோம். ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபிங்கும் பண்ணுறோம். இப்போ புதுசாக அடுத்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். இந்தமாதிரி டைல்ஸ் உப்புதாறு பூத்து போய் இருந்துச்சுன்னா அதுக்கு லிக்விடு போட்டோன்னே க்ளீன் பண்ணுற மாதிரி அதை நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நாங்கள் ரெடி பண்ண அப்புறம் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணால் நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டை வந்து நீங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தோம்னா நாங்கள் அதுவும் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும் என்கிட்ட கால் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் செகண்ட் பாத்ரூம். பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஜாயின்லாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இது ரவுட்டிங் போட இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு காட்டின பாத்ரூமில் வந்து உங்களுக்கு SP 100 மைக் லாட்டு SP 100 போட்டிருப்பேன். இந்த பாத்ரூமில் சிக்கா செராம் 888 இது ஒரு ரவுட்டிங். ரெண்டும் வேறு வேறு பிராண்ட், பட் ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். நான் இது 2 தான் ரெஃபர் பண்ணுவேன் என்னோடய ஒர்க்கில். இந்தமாதிரி உங்கள் வீட்டில் சென்னையில் எங்கே போனாலும் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்றைக்கு வர முடியுன்றதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். இந்த டைல்ஸ் ஜாயின்லாம் பாருங்களேன், அந்த கட் பண்ண இடத்துலலாம் தண்ணி வெளியே வந்து ஊற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கெல்லாம் நிறைய இம்பேக்ட் ஆகிருது. நம்ம இனிமேல் கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அங்கெல்லாம் தண்ணி வெளியே வருது, அங்கெல்லாம் நல்லா இம்பேக்ட் ஆகிருக்கு. அந்த கார்னர்லாம் பிரச்சனை இல்லை பாருங்கள். இப்போ நான் கீழே காட்டுறேன், அது பாருங்கள். வெஸ்டர்ன் ரைட் சைட்லலாம் தட்டமாக ஈரமாக வந்துருக்கு. இதுக்கப்புறம் இங்கேயே ரவுட்டிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இது சிக்கா செராம், இது வேறு பிராண்ட். ஓகேங்களா? இந்தமாரி சென்னையில் எல்லாத்துலையும் அந்த ரவுட்டிங் பண்ணுறோம், வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம், பாத்ரூம் க்ளீனும் பண்ணுறோம், லிக்விடும் சேல் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன வேணும்னு கால் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள், இல்லை இதெல்லாம் பண்ண எவ்வளோ ஆகும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்னாலும் ப்ளீஸ் நான் ஆளுங்க இருக்காங்க, டைல்ஸ் ஒர்க்கு நான் ஆளுங்க வச்சுருக்கேன் மேஸ்திரி. இன்கேஸ் புது வீடு யாராவது கட்டுற மாதிரி தான் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ரவுட்டிங் மட்டும் நல்லாயிருக்கும்.